இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கு வந்து லோன் வாங்குறது எப்படி, அதுக்கு வந்து சப்சிடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என் சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் முன்னேற வேணும்னா ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, சிலருக்கு வந்து சிறிய முதலீடு கூட கிடையாது. ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, அதுதான் வந்து ஆடு வளர்ப்பு தொழில். ஆடு வளர்ப்பை வந்து ஒரு சிறந்த வருமானம் தரும் தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும், எப்படி முதலீடு செய்கிறது? இதுக்கு வந்து பதில் தான் ஆட்டுக்கு வந்து லோன் வாங்குறது. இந்த வீடியோவில் ஆட்டுக்கு லோன் வாங்குவது எப்படி, எந்த வங்கியில் கிடைக்கும், என்னென்ன ஆவணங்கள் வேணும், எவ்வளோ லோன் கிடைக்கும், எப்படி அப்ளை செய்கிறது, முழு விவரங்களையும் பார்க்கலாம். ஏன் ஆடு வளர்ப்புக்கு வந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோட விலை 6000-லேருந்து 12,000 வச்சுக்கலாங்க. அப்போ 10 ஆடுகள் வாங்கினா 60,000-லேருந்து 1,20,000. இப்போ வந்து கொட்டகை, தீவனம், மருந்து இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40,000 வந்து செலவாகும். மொத்தம் ஆரம்ப முதலீடு எவ்வளோ ஆகும்? அப்போ 1,50,000. இந்த தொகை எல்லாருக்குமே வந்து இருக்காது. ஆனால் அரசு மற்றும் வங்கியில் வந்து லோன் வந்து தராங்க. இந்த லோன் மூலம் ஆடு வாங்கலாம், கொட்டகை போடலாம், அதே மாதிரி தீவனம் வாங்கலாம். தொழிலை ஏற்கனவே ஆடு வளர்த்துட்ருக்கீங்கன்னா இன்னும் நிறைய ஆடுகள் வாங்கி அதை வந்து விரிவுபடுத்தலாம். லோன் வழங்கும் முக்கிய நிறுவனங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது இந்தியாவில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு உதவும் முக்கிய நிறுவனம் கூட சொல்லலாம். இது நேரடியாக வந்து லோன் தராது, ஆனால் வங்கிகள் மூலம் சப்சிடி வழங்கும். சப்சிடி பார்த்திங்கன்னா 25%-லேருந்து 35% வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வங்கி வந்து ஆடு வளர்க்குற அந்த ஃபார்முக்கு வந்து லோன் வழங்குது. எவ்வளோ லோன்னா 50,000-லேருந்து 10 லட்சம் வரைக்கும். இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த வங்கி பார்த்திங்கன்னா விவசாய லோன் மற்றும் கால்நடை லோன் வந்து வழங்குகிறது. அடுத்து கனரா பேங்க். லோன் ஆடு லோன்லேயே மிகவும் எளிதாக வழங்கக்கூடிய வங்கிகளில் ஒன்று வந்து கனரா பேங்க்கு. இப்போ அரசு திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்லாமா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கொலட்ரல் இல்லாமல் லோன் கிடைக்கும். 3 வகைகள். சைசு 50,000 வரைக்கும் இருக்கும். கிஷோர் 50,000-லேருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தருண் ஒரு இது இருக்குது, அதில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து சப்சிடி கிடைக்கும். ஜென்ரலில் வந்து 25% கிடைக்கும். அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 35% வந்து நம்மளுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாடு அரசு மூலம் சப்சிடி மற்றும் லோன் சப்போர்ட் வந்து இதில் வந்து பண்ணுவாங்க. லோன் பெற என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என்னென்னா வயசு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 60 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ 18-லேருந்து 60 வயசு இருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி ஆடு வளர்ப்பு தொழிலில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஷெட்டு போடுறதுக்கு, கொட்டகை போடுறதுக்கு, ஆடு தொழுவு போடுறதுக்கு இடம் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்க முடியும். தேவையான ஆவணங்கள் என்ன தெரியுமா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, பேங்க் பாஸ்புக்கு, ஃபோட்டோ, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வங்கி லோன் தருதுன்னா, எனக்கு வந்து நான் இந்த தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம காட்டணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இதுவும். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை ஆடு வாங்குவீங்க, எவ்வளவு செலவு, எவ்வளவு லாபம், எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இருக்கணும். இப்போ லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு பேங்க்கு போங்க. பேங்க்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆடு வளர்ப்புக்கு வந்து லோனு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேளுங்க டீட்டெயில்ஸு. கேட்டால் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து கிராமப்புற சைடுனாலும் சரி, நகரப்புற சைடுனாலும் சரி, நீங்கள் வந்து போய் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அங்கே என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுக்கோங்க. பேங்க்லேருந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வருவாங்க.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லோன் வந்து அப்ரூவ் ஆயிரும். லோன் அப்ரூவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 30 நாள். அதாவது அவங்க வந்து பார்ப்பாங்க இல்லையா, பார்த்துட்டு போனால் அந்த 30 நாளுக்குள்ளேயே நம்ம அந்த லோன் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவ் ஆயிரும். இப்போ இஎம்ஐ வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இப்போ வந்து 1 லட்சம் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10% இருக்கும். பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருஷம். அதே மாதிரி இஎம்ஐ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 2125 ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் கோட் ஃபார்ம் மூலம் மாதம் நம்ம 8000லேருந்து 20,000 வருமானம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு இஎம்ஐ கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு இளைஞரோட வெற்றி கதை இதிலேருந்து பார்த்துடலாமா? இது வந்து ஒரு உண்மையாக வேறு இடத்துல நடந்த சம்பவம் தான். என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் வந்து லோன் எடுக்கிறாங்க. 2 லட்சம் எடுக்கிறாங்க. அதில் 20 ஆடு வாங்குறாங்க. வாங்கிட்டு 2 ஆண்டில் பார்த்திங்கன்னா 20 ஆடு வந்து 85 ஆடாக வந்து அவர் மாற்றுறாரு. இப்போது பார்த்திங்கன்னா அவரோட மாத வருமானம் 50,000த்துக்கு குறையாமல் மாதம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த லோன் மூலம் கிடைச்ச வெற்றி. நண்பர்களே, வேலை இல்லாமல் காத்திருக்க வேண்டாம். ஆடு வளர்ப்பு ஒரு சிறந்த தொழில். இது வந்து நகரமோ கிராமமோ எங்கேனாலும் செட் ஆகும். அதை நம்ம வந்து நம்மளோட மனநிலையை பொறுத்து தான், நம்மளோட பொறுமையை பொறுத்து தான் அந்த எந்த தொழில்னாலும் இருக்குது. ஏன்னா ஆடு வளர்ப்பு வந்து ஒரு சிறந்த தொழில். ஏன்னா அதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நம்ம சரியான பராமரிப்பு இருக்கும்போது அதுக்கு லாஸுங்கிற பேச்சுக்கே வந்து கண்டிப்பாக இடமே கிடையாது. லோன் எடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் முன்னேறும், உங்கள் கனவு நனவாகும். நம்பிக்கை வைங்க, தொடங்குங்கள், வெற்றி உங்களுடையது. முதலில் இல்லாதவன் ஏழை கிடையாது, முயற்சி செய்யாதவன் தான் ஏழை. ஆடு வளர்ப்பு தொடங்குங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. நாங்களுமே பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறதுக்கு நாங்களுமே லோன் வாங்கியிருக்கோம். பேங்க்கில் தான் வந்து சொசைட்டி பேங்க்கில் தான் வாங்கியிருக்கோம். அது வந்து என்னென்னா, நம்ம லோன் வாங்கி 1 இயர் வரைக்கும் எங்களுக்கு வந்து வட்டி கிடையாது. இப்போது 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் வட்டி கிடையாது. அந்த 1 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி அதாவது 1 லட்சம் வாங்கினோமா அந்த 1 லட்சத்தை வந்து ஃபுல்லாக கட்டிடணும். அந்த மாதிரி. ஏன்னா வந்து எல்லாருமே வாங்குவாங்க. வாங்கும்போது நம்ம கரெக்டாக டாக்குமெண்ட்டு எல்லாமே கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிரும். ஓகேங்க, என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வேணும், ஆடு சம்மந்தமாக ஏதாவது இது வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தாலும் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த லோன் வந்து வாங்குறது வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கள்ல, அப்போ வந்து நம்மகிட்ட ஆடு இருந்தால் நம்ம இத்தனை ஆடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி கூட நம்ம லோன் வாங்கலாம். லோன் வாங்கி நம்ம இன்னும் அந்த வேறு நிறைய ஆடுகள் வாங்கி நம்ம திரும்பவுமே வளர்க்க ஆரம்பிக்கலாம், நிறைய வளர்க்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது. அதனால் நாங்கள் 2க்குமே நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம். எப்படிடா 2 பேருக்கு வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரே ஆளில் 2 லோனும் வாங்க முடியாது. வேறு